ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி மிகவும் முக்கியமான நாள். அன்று தமிழ் மாதம் 8வது மாதமான கார்த்திகையுடைய 28ஆம் நாள். கிழமை வெள்ளிக்கிழமை. ஆக்சுவலி இந்த வெள்ளிக்கிழமை கார்த்திகை நட்சத்திரமானது கார்த்திகை மாதத்தில் வருது. கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை மாதத்தில் வருவது மிகப்பெரிய ஒரு சிறப்பாக சொல்லப்படும். இந்த நாள் கார்த்திகை தீபமாக கொண்டாடப்படும். உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களால் கொண்டாடப்படக்கூடிய பெரும் பண்டிகையில் இந்த கார்த்திகை தீபமும் ஒன்று. இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு உருவாகக்கூடிய கிரகங்களுடைய யோகங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இந்த கார்த்திகை தீபம் என்ன ரொம்ப முக்கியமான நாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் ரொம்பவே முக்கியமான நாள். கார்த்திகை மாதமே ஒரு சிறப்புனா அது இந்த கார்த்திகை தீபத்தினால தான் சொல்லப்படுது. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குல்ல, அதுபோல் கார்த்திகை மாதத்துடைய சிறப்பே கார்த்திகை தீபம்தான். இந்த கார்த்திகை தீபத்துடைய வரலாறு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக கார்த்திகை தீபம் இந்த அளவுக்கு சிறப்பாக அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்துடுவீங்க. ஸோ அதனால் முதல்ல மகர ராசியில் பிறந்தவங்க கார்த்திகை தீபத்துடைய சிறப்பை ஷேர் பண்ணுறேன். எப்பயுமே ராசி பலனை மட்டும் தெரிஞ்சுக்கிறத விட அந்த ராசி பலனுக்கு முன்னாடி இந்த தீபத்துனா இப்போ என்ன சிறப்பு, பௌர்ணமினா இப்போ என்ன சிறப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அந்த வகையில் இப்போ கார்த்திகை தீபத்துடைய சிறப்பை ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசிக்காரங்க கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நிறைய இந்த தீபத்தை பற்றி தெரியாது. ஸோ தெரியாதவங்க தீபத்தை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கார்த்திகை தீபமானது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுது. இந்த திருக்கார்த்திகை என்று மகர ராசிக்காரங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வர வீடுகளை அகல் விளக்குகளால் அலங்கரிக்கணும். கார்த்திகை திருநாள் அன்னைக்கு சரியாக மாலை 6 மணிக்கு மேலே உங்கள் வீடுகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அகல் விளக்குகள் ஏற்றி ஜொலிக்கிற மாதிரி பண்ணணும். இந்த தீப திருநாளானது 3 நாட்கள் நீங்கள் கண்டிப்பாக ஏற்றி வழிபாடு செய்யணும். நாம் விளக்கு ஏற்றுவதற்கு ஊற்றப்படக்கூடிய எண்ணெயும் அதில் இடப்படக்கூடிய திரியும் தன்னை கரைத்து கொண்டு நமக்கு பிரகாசமான ஒளியை தருதில்ல, அதுபோல் மகர ராசிக்காரங்க நீங்களும் மனிதர்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தன்னலம் பார்க்காம உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு உதவிகள் செய்யணும். அதை உணர்ந்து இந்த கார்த்திகை தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யணும் என்று உங்களுக்கு சொல்லப்படுது. அதே போல் கார்த்திகை மாதம் ஒவ்வொரு நாட்களுமே ஒவ்வொரு சிறப்பு என்றாலும் கார்த்திகையில் வரக்கூடிய இந்த நட்சத்திர நாள் தான் ரொம்ப சிறப்பான நாட்களாக சொல்லப்படுது. ஆக்சுவலி கார்த்திகை தீபம் 3 தீபமாக சொல்லப்படும். குமாரலாய தீபம், சர்வலாய தீபம், விஷ்ணுவலாய தீபம். இது என்ன 3 தீபம் அப்படின்னு கேட்குறீங்களா? முதல் நாள் ஏற்றப்படுவது தான் குமாரலாய தீபம். இது கார்த்திகை கிருத்திகை நட்சத்திரம் வருதுல்ல, இது முருகனுக்குரிய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் ஏற்றப்படக்கூடிய தீபம் தான் குமாரலாய தீபம். இதுதான் முதல் நாள் தீபம். 2வது நாள் ஏற்றப்படுவது விஷ்ணுவலாய தீபம். இது விஷ்ணுவுடைய ரோஹிணி நட்சத்திரத்தில் நாம் ஏற்றுவோம். இந்த தீபம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், எல்லா விஷ்ணு கோவில்லையும் ஏற்றப்படும். அப்புறம் 3வது சர்வலாய தீபம். இந்த தீபம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஷ்ணு அப்புறம் முருகன் சிவன் அடுத்து இருக்கக்கூடிய மற்ற கோவில்கள்லாம் இருக்குல்ல, அம்மன் கோவில் அந்த மாதிரிலாம், அந்த கோவிலெல்லாம் ஏற்றப்படும். இது சர்வலாய தீபம். இது 3வது நாள் தீபம். இந்த மாதிரி தீபம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் 3 நாள் ஏற்றப்படும். ஸோ இந்த 3 நாள் தீபம் ஏற்றப்படுவதில் ரொம்ப ஹைலைட்டாக எங்கே பயங்கரமாக ஏற்றப்படும்னா திருவண்ணாமலையில் தான் ஏற்றப்படும். திருவண்ணாமலையில் தீபம் வரக்கூடிய அந்த நாள் அன்றைக்கி காலையில் பரணி தீபம் கோவிலுக்குள்ளே ஏற்றப்படும். பிறகு மாலையில் மலையுடைய உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படும். இந்த தீபம் சிவன் அக்னி பிளம்பாக நெருப்பு மலையாக நின்றார் என்ற ஐதீகப்படி மலையில் ஏற்றப்படக்கூடிய மகா தீபம். ஆக்சுவலி இந்த தீபத்தை பார்த்ததுக்கு பின்னாடி தான் வீடுகளில் நாமளே தீபம் ஏற்றணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தீபம் ஏற்றக்கூடிய மலையானது 2668 அடி உயரத்தை கொண்டு இருக்குது. இந்த மலை மீது ஏற்றப்படக்கூடிய தீபம் எதில் ஏற்றப்படுதுன்னா செம்பு, இரும்பு, கொப்பரை கொண்டு ஏற்றப்படுது. இதில் ஊற்றக்கூடிய நெய் 3000 கிலோவுக்கு மேலே நெய், அப்புறம் 1000 மீட்டருக்கு மேலே காடா துணி. இதை கொண்டு தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தீபமானது ஏற்றப்படுது. ஸோ இப்படி ஏற்றப்படக்கூடிய இந்த மகா தீபத்துடைய சக்தியை தெரிஞ்சு எல்லாருமே பயன்பெறணுங்கிறது தான் நோக்கமே. அதனால தான் மகர ராசிக்காரங்களுக்கு முதல்ல இந்த தீபத்தை பற்றி தாள்களை ஷேர் பண்ணேன்.
இப்போ இந்த தீபத்தோடைய தாள்களை தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ அடுத்ததாக மகர ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த தீபத்துக்கு பிறகு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். இந்த தீபத்தில் உருவாகக்கூடிய கிரகங்களால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த தீபத்துக்கு பிறகு காரியங்கள் உங்களுக்கு அனுகூலங்களானது உண்டாகும். முயற்சிகள் எது செய்தாலும் அதில் வெற்றியானது பெறுவீங்க. வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னேற்றத்திற்கு தடை இருக்காது. புதிய பொருட்களில் சேர்க்கையானது உங்களுக்கு உண்டாகும். உங்களில் சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும். அதை விட புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி மகிழலாம். ஆனால் குடும்பத்தில் மட்டும் அடிக்கடி வீண் விவாதங்கள் வரும். ஸோ இந்த வீண் விவாதங்கள் வருவதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இதில் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் இருக்க ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து புரிந்து செயல்படணும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மை உங்களுக்கு நடைபெறும். இந்த டைம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி உண்டாக விட்டு கொடுத்து போனாவே போதும். பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு பெருமைகள் சேர வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள் வருகையும் அவர்களால் உதவிகளும் உங்களுக்கு உண்டு. அதையும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நண்பர்கள் வகையில் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் நண்பர்கள் வகையில் பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியம். பொறுத்தார் பூமி ஆர்வார் என்ற பழமொழிக்கேற்ப பொறுமையோடு இருக்கிறது நல்லது. அப்புறம் உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறதா இருந்தால் கலந்து கொள்ளலாம். நீங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும்போது உங்களுக்கு ஒரு விதமான மனதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மகிழ்ச்சி, ஒரு புத்துணர்ச்சிலாம் ஏற்படும். ஸோ அதனால் தாராளமாக சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளலாம். ஸோ மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த தீபத்துக்கு பிறகு இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, உத்தியோகத்தில் பணி சுமையானது அதிகரிக்கும். ஆனால் சக ஊழியர்களோடு நீங்கள் அனுசரணையாக நடந்து கொள்வது கண்டிப்பாக வேண்டும். கூடுமான வரை உங்கள் பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்தணும். இல்லைனா பெருத்த நஷ்டம் ஏற்படும். ஸோ கூடுமான வரை உங்கள் பணிகளில் கவனம் செலுத்துங்க. உயர் அதிகாரிகளோடு நீங்கள் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கணும். இல்லைனா உயர் அதிகாரிகளோடு உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கோபத்தில் எதுவும் கூறினால் மௌனமாக இருங்க. இப்போ கார்த்திகை தீபத்துக்கு பிறகு மௌனமாக இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. மௌனமாக இல்லாமல் நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனை ஆகும். இப்போ மௌனமாக இருந்தீங்கன்னா இந்த கொஞ்ச நாளைக்கு பிறகு, அதாவது இந்த கார்த்திகை தீபத்தில் ஒரு 15 நாளுக்கு பிறகு பிற்காலத்தில் நல்லது நடக்கும். அதனால் ஃபஸ்ட்டு மௌனமாக இருக்க பாருங்கள். அப்புறம் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சுமாராக தான் இருக்கும். போட்டிகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்கும். சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகள் சந்திக்க வேண்டியது வரும். ஸோ சக வியாபாரிகள் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அப்புறம் வீண் அலைச்சலும் அதனால் மனசோர்வும் உண்டாகும். உடல் அசதியும் உண்டாகும். வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். புதிய முயற்சிகளை இந்த தீபத்துக்கு பிறகு மேற்கொள்ளுறது வேண்டாம். அரசாங்க காரியங்கள் தாமதமாக முடியும். ஸோ எந்த ஒரு முயற்சியும் புதுசாக செய்ய வேண்டாம். இருக்கிறதையே கொண்டு போங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது தான் இந்த தீபத்துக்கு பிறகு நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு மனதுக்கு உற்சாகம் தரும். ஸோ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட ஏதாவது உதவிகள் வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்க. அப்புறம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் நீங்கள் பொறுப்புகளில் கவனமாக இருக்கணும். பொறுப்புகளில் கவனமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பெருத்த நஷ்டம் ஏற்படும். ஸோ அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே கவனமாக செயல்படணும். பெண்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையானது இருக்குது. பெண்களுக்கு மட்டும் கிடையாது, பொதுவாகவே உங்கள் ராசிக்கு இந்த திருக்கார்த்திகைக்கு பிறகு கவனமாக இருக்கணும். நீங்கள் இவ்வளோ கவனமாக இருக்கணுங்கிறதுனால பரிகாரம் செய்யணும். பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, திருக்கார்த்திகை தீபத்தில் விஷ்ணுவுடைய சகஸ்ராமம் மற்றும் மகாலட்சுமி அஷ்டகம் பாராயணம் செய்யுங்க. இது செய்திங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா துளசி அர்ச்சனை செய்யணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்தே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அதனால் மறக்காமல் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மகர ராசிக்காரங்க பரிகாரம் செய்துடுங்க. ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மீன ராசிக்காரங்களுக்கும் கும்ப ராசிக்காரங்களுக்கும் இதே போல் திருக்கார்த்திகைக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களோடு வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.